ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் நமக்கு இந்த மாதம் 31 நடக்குது. ஆகஸ்ட் 31 எக்ஸாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரம் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுவரையும் நீங்கள் டைப் பண்ணது எந்த மாதிரி நீங்கள் ஹை லெவலில் டைப் பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரே சீராக தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பதட்டமாலாம் நீங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் நெருங்க என்ன பண்ணுறீங்க, ஒரே பதட்டத்தில் தப்பாக டைப் பண்ணுறது, இருக்க பார்ட்ஸை கூட தேடுறது, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட்டில் டைப் பண்ணுற மாதிரியே அங்கே எக்ஸாம் ஹால்லையும் போய் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாஸ் ஆகி வெளில வந்துடுவீங்க. நல்லா டைப் பண்ணுறவங்க கூட ரொம்ப பதட்டத்தினால மிஸ்டேக் விடுறது, லைன் விடுறது, ஸோ அந்த மாதிரிலாம் டைப் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டைப் பண்ணாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் பதட்டம் மட்டும்தான். பதறாதீங்க. அந்த பயப்படுறீங்க அதிகமாக, அந்த ஜூனியர் எல்லாருமே. அந்த பயம்லாம் இருக்க வேண்டியதே இல்லை. இங்கே எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணமோ அதைத்தான் அங்கேயும் போய் நீங்கள் அவுட்புட் காட்ட போகிறீங்க. இங்கே எப்படி நீங்கள் மாடல் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும். கொஷின் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு வந்த கொஷின்ஸ் தான் கொடுத்து உங்களுக்கு ட்ரெயினப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் எடுத்ததுனால நமக்கு அந்த கொஷின் அப்படின்றது ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு இருக்கிறது அந்த ஃபியர் மட்டும்தான். அந்த ஃபியர் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ண கற்றுக்கோங்க. நிறையமே நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் 15 நிமிஷம் வந்தவங்க எல்லா பேருமே சீனியர்ஸ் எல்லாம் 12 நிமிஷம் 11 நிமிஷம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னுமே ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 ஸ்பீடு 5 ஸ்பீடு டைப் பண்ணி கொண்டு வந்துடலாம் 10 நிமிஷம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்பேஸ் மிஸ்டேக் விடுறீங்க சீனியர்ஸ். அது நம்ம இன்ஸ்டியூட்லேயுமே இந்த ப்ராப்ளம் வருது. ஸ்பேஸ் மிஸ்டேக் ஏன் விழுகுதுன்னு கேட்குறீங்க. டேபிள் வந்து சில நேரங்களில் பெண்டாகி இருக்கலாம், அதனால ஸ்பேஸ் பார் வந்து கீழே போய் இடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பேஸ் பார் நல்லா அந்த டேபிளை விட்டு வெளியில் வர்ற அளவுக்கு நீங்கள் முன்னாடி இழுத்து வச்சு ஸ்டூலை நீங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டு உட்காந்து நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்பேஸ் விழுகும். நல்லா டைப் பண்ணுற மிஷினில் ஏன் ஸ்பேஸ் விழுகலை அப்படின்னா இது ஒரு ரீசனாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் போகாதீங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைப் பண்ணுங்கள். நம்ம கடகடன்னு அடிக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடு கொடுக்கும்போது சம்டைம் வந்து அந்த ஸ்பேஸ் ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஸோ அதனால் ஸ்பேஸ் ஒரு இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு போங்க. எப்போதும் போல் நம்ம சொல்லியிருப்போம், ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே 5 ஸ்பேஸ் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்குள்ளே ஃபுல் ஸ்டாப், கொஷின் மார்க், ஆச்சரியக்குறி எந்த இடத்துல வந்தாலும் அதுக்கு அடுத்து விடுற ஸ்பேஸ் டபுள் ஸ்பேஸ் விடணும். டபுள் ஸ்பேஸ் விட்டுட்டு ஆரம்பிக்கிற லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். காமா, ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தனியாக கொண்டு போய் வச்சிட்றீங்க. வேர்டு ஒரு இடத்துல இருக்குது, வேர்டு அந்த லெட்ரு முடியுது அப்படின்னா முடிஞ்சதுமே நம்ம கம்மா போட்டுறணும். ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதாலும் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் கம்மாவாக இருந்தால் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல் ஸ்டாப்பாக இருந்துச்சுன்னா நம்ம டபுள் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. தனியாக கொண்டு போய் வைக்கிறதுனால அதுவும் மிஸ்டேக்காக தான் வரும். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து வேர்டை வந்து பிரிக்கக்கூடாது அதிகபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதேமாதிரி ஹைஃபனை வந்து ரைட் சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து ஹைஃபனே இல்லாமல் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ஹைஃபனை வந்து முன்னாடி போட்டு டைப் பண்ணுறீங்க, அது போக மாட்டேங்குது அப்படின்றதுனால லாஸ்ட்டில் வந்து லாக் ஆகி நின்னாலும் எக்ஸ்ட்ரா கீ நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ரிலீசர் இருக்கு இல்லையா, மார்ஜின் ரிலீசர், அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான லெட்டர்ஸ் நம்ம பேப்பர் இருக்கிற வரையும் கூட டைப் பண்ணலாம். ஆனால் அதுக்காக அப்படி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. மேக்ஸிமம் நம்மளுடைய மிஷினோட பெல் சவுண்ட் நமக்கு தெரியணும். பெல் சவுண்டோட சவுண்ட் நமக்கு கேட்டுருச்சு, நம்மளுடைய மிஷினோட பெல் சவுண்ட் கேட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 லெட்டர் 3 லெட்டர் டைப் பண்ணி முடிச்சுட்டு மறந்துடாமல் புது வேர்டு ஸ்டார்ட் பண்ணாமல் அடுத்த லைன் பெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இதுவரையும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்பீடுக்கு நெக்ஸ்ட்டு பேரா போகும்போது அடுத்த டிக்லேயே வந்து 5 ஸ்பேஸ் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆல்ரெடி நம்ம டிக்கு 2ல் தான் வச்சு நம்ம டைப் பண்ணுறோம். அதனால் அடுத்த பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த டிக்லேயே 5 ஸ்பேஸ் 5 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டானதாக இருக்கும். அங்கேயும் நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் விட்டிங்கன்னா கஷ்டம். சீனியர் எல்லாமே பேப்பரை மாற்றி போட்டு தான் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். டிக் 2ல் வச்சு தான் டைப் பண்ணணும், பேப்பரை மாற்றி போட்டு தான் டைப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இன்னுமே சில பேருக்கு வந்து அந்த இன்னும் டைமிங் வரல அப்படின்னா பேப்பரை திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த 3வது பேரா பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் வருது. ஸோ அந்த மாதிரி வேறு யாராவது அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எப்போதும் போல் சிங்கிள் சீட்லேயே 1.5 எப்போதும் போல் மார்ஜினோட அளவு வச்சு அந்த பேப்பருக்கு பேக் சைட்லேயே வச்சு நீங்கள் டைப் பண்ணுங்கள்.
அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவு மிஸ்டேக் நீங்கள் கம்மி பண்ணலாம். லைன் வந்து ஒமிட் ஆகாது. லைன் வந்து லாஸ்ட்டில் வந்து 2 லைன் 3 லைன் விட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சீனியர் எல்லாமே. அதே மாதிரி சீனியருக்கு வந்து லெட்டர் வந்து பெருசாக இருக்குது, ஃப்ரண்ட் பேஜில் வச்சு நீங்கள் டைப் பண்ண முடியலை, டைப் பண்ணால் கீழே வந்து ஒரு 2 லைன் விடுற மாதிரி இருக்குது, அடிக்க பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் வேறு ஒரு பேப்பரில் டைப் பண்ணுறீங்க, வேறு ஒரு பேஜில் டைப் பண்ணுறீங்க. ஸோ அதுவுமே தப்பு தான். லெட்டர் அப்படின்றது 1 பேஜில் தான் நம்ம டைப் பண்ணணும். மேக்ஸிமம் எக்ஸாம் ஹாலில் சீனியருக்கு பேப்பர் பெருசாக தான் கொடுப்பாங்க. அப்படி பேப்பர் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், பேக் சைட்லேயே நீங்கள் டைப் பண்ணலாம். ஒரு மிஸ்டேக் தான் போடுவாங்க, போட்டு போகிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், பேக் சைட்லேயே வச்சு நம்ம டைப் பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் என்ன பண்ணுறீங்க, ஜூனியர் அப்படிங்கிறது ஸ்பீடாகவே என்ன பண்ணுறீங்க, 2 பேப்பரில் 2 பேஜில் டைப் பண்ணுறீங்க. அதுவும் மிகப்பெரிய தப்பு. ஜூனியர் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் பேஜில் அடித்தாலும் பேக் சைடில் அடித்தாலும் உங்களுக்கு ஸ்பீடை வந்து முடிச்சிட முடியும். அதனால் 2 பேராவை கொண்டு போய் தனித்தனியாக பிரித்து லாஸ்ட்டில் வர ஒரு 2 லைன் மட்டும் எனக்கு பத்தலை அப்படின்றதுனால வேறொரு பேப்பரில் டைப் பண்ணுறீங்க. அதுவுமே தப்பு தான்ப்பா. ஜூனியர் ஸ்பீடை நம்ம ஏதாவது ஒரே ஒரு பக்கம் மட்டும் தான் டைப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீனியர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சீனியர் தமிழுக்கு நான் சொல்கிறேன். சீனியர் தமிழ் அடிக்கிறவங்க அந்த ஹைஃபன் போட்டு பிரிக்காதீங்க. நீங்கள் எங்கேயுமே ஹைஃபன் போட தேவையில்லை. புள்ளி வச்ச எழுத்துக்கள் முன்னாடி ஃப்ரண்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி லெட்டர் மேக்ஸிமம் வேர்டை வந்து பிரிக்கவே கூடாது. 2 லெட்டர் அங்கே அடிச்சுட்டு மீதி இருக்க லெட்டர் ஃபுல்லாக இங்கேருந்து அடிக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்து டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நெடிலாக வரக்கூடிய தூ, லூ இதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நெடிலாக வரதுக்கெலாம் அந்த டீ மாதிரி ஒரு சிம்பிள் பட்டனில் இருக்கும். சில மிஷினில் ஒத்தக்கொம்பு அப்படின்ற போடுற இடத்துல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து நம்ம துணைக்கால் போட்டு டைப் பண்ணோம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நெடிலாக போடணும் அப்படின்னா அதுக்கு லூ அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டீ சிம்பிள் நம்ம அடித்தோம் அப்படின்னா அப்போ தான் நெடிலாக விழுகுது. அப்படி தான் எடுத்துக்கிடுவாங்க. துணைக்கால் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக் தான் விடும். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு எக்ஸாம் போங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். லெட்டரில் நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுறது, எங்கெல்லாம் ஸ்பேஸ் வரும் எங்கெல்லாம் ஸ்பேஸ் வராது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கோம். அதுவும் தெரியல அப்படின்னா இனிமேல் வந்து நம்ம லெட்டர் கிளாஸ் எடுத்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டு போகிறது ரொம்ப சிரமம். உங்கள் இன்ஸ்டியூட்டில் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு போங்க. எக்ஸாமில் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பீட் அடிக்கிறது அதுக்கு அடுத்து தான் வரும். ஃபஸ்ட் நம்ம பேப்பர் வாங்கின உடனே, ரேப்பர் வாங்கின உடனே கொஷின் எந்த மாதிரி வந்திருக்கு, செகண்ட் பேப்பர் லெட்டரில் வந்து நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கா, ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய அப்ரிவேஷன் இருக்கா, கமா எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் கமா கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஜூனியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் 50 மார்க் தாராளமாக எடுக்கலாம். சீனியராக இருந்தாலுமே நமக்கு 60 மார்க் தாராளமாக நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எடுக்கலாம். செகண்ட் பேப்பரை பொறுத்த வரையும் ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு 50 மார்க் கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். அது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பென்சிலால் அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கால்குலேஷன் போட ஆரம்பிங்க. கால்குலேஷன் போடும்போது ரிலாக்ஸாக கால்குலேஷன் போடுங்க. செகண்ட் டைம் கால்குலேஷன் போட்டதை கரெக்டாக தான் போட்டிருக்குமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. டைம் போனாலும் பரவாயில்ல, இந்த வேலையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 60 மார்க் இருக்குது நமக்கு ஜூனியர்னா 50 மார்க் அப்படியே எடுக்கலாம். நமக்கு பாஸ் மார்க் என்னென்னா ஃபஸ்ட் பேப்பரில் 45, செகண்ட் பேப்பரில் 45 தான் கரெக்டு. அதனால நாம் ஃபஸ்ட் பேப்பர் எப்படி அடிக்க போகிறதுன்றது அதுக்கப்புறம் தான் அடிப்போம். அது எப்படி அடிக்கணும்னு ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நோ ப்ராப்ளம். செகண்ட் பேப்பரை பொறுத்த வரையும் பாஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கிரேடுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே ஸ்பீடாக நம்ம அடிச்சிடலாம். லெட்டரை பொறுத்த வரையும் நம்ம கால்குலேஷன் போட்டோம்னா அது பேரா தானே, நம்மளால் ஸ்பீடாக அடித்து முடித்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதில் நமக்கு மார்க் எடுத்துடலான்னு நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம லெட்டர் டைப் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஓவர்ரைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதே மாதிரி நமக்கு நிறைய அப்ரிவேஷன் தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நமக்கு அப்ரிவேஷன் பண்ணாமல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டைப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்படியெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் மார்க் தான் போகும். எங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க, எங்கெல்லாம் ஸ்பேஸ் விடக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் அதுலேயும் மார்க் போக தான் செய்யும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, லெட்டரை வந்து என்ன தான் நல்லா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக மார்க் லெஸ் ஆகிறது ஆக தான் செய்யும். ஏன்னா மிஸ்டேக் நம்மளை அறியாமையே அந்த மிஸ்டேக் வந்துடும். ஸோ அந்த பதட்டத்தில் நம்ம
ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது கரெக்டான ஆன்சர் வராத மாதிரியே இருக்கும். நல்லா அடிச்சிட்டு இருக்கும்போதே டைம் ஆயிடுச்சு அப்படின்ற பதட்டத்திலேயே டிகிரியை மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 45 மார்க்கு நீங்கள் வந்து டைப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீதி அடிக்கிறத நீங்கள் லெட்டரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதனால் 2மே கால்குலேஷன் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அடிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்புங்க. கால்குலேஷன் போடுறதுக்கே நமக்கு டைம் வந்து முக்கால்வாசி செலவு பண்ணிடுறீங்க. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை கால்குலேஷன் பண்ணி அப்ரிவேட் பண்ணி டைப் பண்ணி அதை பேப்பரை வெளில எடுத்து ஸ்கேல் வச்சு நல்லா கோடு போட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த 50 மார்க் ரெடியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லெட்டர் டைப் பண்ண ஆரம்பிங்க. இதே தான் சீனியருக்கும் நான் சொல்கிறேன். நம்ம சீனியர் ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சோமே கீழே ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராவுமே நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். பேரா வந்து டைப் பண்ணாமல் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் அந்த ஹைஃபன் போட்டு முடிச்சதுமே ஜூனியரில் மாதிரியே பேப்பரை எடுத்துடுறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கீழே இருக்க பேரா கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பேரா டைப் பண்ணணும். அந்த பேராவில் வர 5 லெட்டருக்கு 2 மார்க், ஒரு மிஸ்டேக்காக கருதி நமக்கு 2 மார்க் குறைப்பாங்க. செகண்ட் பேப்பரில் ஓவர் ரைட் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் அது ஒரே மிஸ்டேக்காக தான் கவுண்ட் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதில் 60 மார்க் இருக்குது, நமக்கு தேவை 45. அதில் ஒரு 5 மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட போனாலும் போயிட்டு போகுது, திரும்ப திரும்ப பேப்பரை மாற்றி போட்டு டைப் பண்ணணுன்றதுக்காக அதுலேயும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதனால் ஒரு 5 மிஸ்டேக் வரையும் விட்டால் கூட நமக்கு அதில் 50 மார்க் இருக்குது அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிங்க. மேக்ஸிமம் மிஸ்டேக் விடாமல் தான் டைப் பண்ணணும். சப்போஸ் மிஸ்டேக் விடுற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி மனசில் வச்சு 50 மார்க் போதும் அப்படின்னு அடுத்தடுத்த மிஸ்டேக் விடாமல் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க. ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு எங்கேயுமே கமா கொடுக்கல அப்படின்னா நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் கமா கொடுத்து டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லா காலமே பாருங்கள். 3 காலம் கொடுத்துருக்காங்களா, 4 காலம் கொடுத்துருக்காங்களா ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்றத பாருங்கள். அந்த 4 காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல மேலேருந்து கீழே வரையும் பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் கமாவோ டாட்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். எங்கேயுமே கொடுக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம், எல்லாத்தையும் நீங்களும் சேர்த்தே அடிச்சிருங்க. நம்ம இஷ்டத்துக்கு நாமளாக ஒரு இடத்த போய் கமா கொடுத்து டாட் வச்சு நாமளாக பிரிக்கக்கூடாது. டாட் வைக்கணுமா கமா வைக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ அப்படிலாம் பிரிக்கக்கூடாது. அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி நீங்களும் பிரிங்க. சப்போஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பிரிக்க தேவையே இல்லை, அப்படியே நீங்கள் டைப் பண்ணிடலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல கொடுத்து எல்லா இடத்துலையும் கொடுக்காம இருக்காங்க, மற்ற காலங்கள் எதுக்குமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்துல கமா கொடுத்துருக்காங்க, டாட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டிஜிட் வைஸாக பார்த்து அடுத்தடுத்ததுக்கு நீங்களாக கமா கொடுத்து போட்டுக்கணும். கமா போட்டு தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மிஸ்டேக் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் டிக் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹாஃப் டிக் அப்படின்றது நான் அன்றைக்கி தெளிவாகவே நான் போர்டில் கிளாஸ் எடுத்திருந்தேன். இன்னுமே சில பேர் புரியலேன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, டைட்டில் அப்படின்றத ஆல்ரெடி நீங்கள் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு காலம் அப்படின்றது ஒரு பார்ட்டாகவும் அதுக்கு அடுத்து இருக்க 4 காலம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாகவும் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 4 காலம் இருக்குது அப்படின்னா அந்த 4 காலம் ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு காலம்னா எது, நம்ம லெஃப்ட் சைடில் 10லேயே அடிப்போம் இல்லையா விஷயத்தை எல்லாத்தையுமே, அதுதான் ஃபஸ்ட்டு காலம். ஸோ அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காலத்தில் மேலே ஹெட்டிங்கில் எத்தனை லைன் வந்திருக்குன்னு பாருங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எத்தனை லைன் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். அந்த லைன் வந்து இந்த பக்கம் ஒத்தப்படையாகவும் இந்த பக்கம் ரெட்டப்படையாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து வெறும் 3 லைன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காலத்தில் 2 லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3ன்றது ஒத்தப்படை, 2ங்கிறது ரெட்டப்படை. அந்த மாதிரி ஒத்தப்படையாகவும் ரெட்டப்படையாகவும் நமக்கு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹாஃப் டிக்கில் அடிப்போம். அப்படியே ஜிக்ஸாக்காக வரும். இதை ஹாஃப் டிக், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹாஃப் டிக், செகண்ட் ஹாஃப் டிக், தேர்ட் ஹாஃப் டிக், ஃபோர்த் ஹாஃப் டிக், அந்த மாதிரி ஹாஃப் டிக் மெத்தடில் வரும். ஆனால் இந்த பக்கமும் 3 லைன் கொடுத்து இந்த பக்கமும் 3 லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஹாஃப் டிக்கில் அடிக்கக்கூடாது. இந்த பக்கமும் ஒத்தப்படை அந்த பக்கமும் ஒத்தப்படையாக வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த டிக்கில் தான் அடிக்க முடியும். அதை போய் நம்ம ஹாஃப் டிக்கில் அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2க்கு 4, 4க்கு 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் 4 லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் 2 லைன் தான் கொடுத்துருப்பாங்க. இதுவும் இங்கிட்டும் ரெட்டப்படையாக இருக்குது, அங்கிட்டும் ரெட்டப்படையாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஹாஃப் டிக் வைக்க மாட்டோம். ஹாஃப் டிக் வைக்கல அப்படின்னா அடுத்தடுத்த டிக்லேயே நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு டிக்கில் சிங்கிள் லைன் அடிக்கணும், செகண்ட் டிக்கில் இந்த பக்கம் இருக்க லைனையும் அந்த பக்கம் இருக்க லைனையும் அடிக்கணும், தேர்ட் டிக்கில் அதே மாதிரி தான் அடிக்கணும், ஃபோர்த்து டிக் இந்த மாதிரி அடுத்தடுத்த டிக்லேயே தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பார்ட்டில் சிங்கிள் லைனோ அதாவது ஒத்தப்படையாகவும் ஏதாவது ஒரு
ஒரு பார்ட்டில் ரெட்டைப்படையாகவும் வந்தால் மட்டும்தான் நம்ம ஹாஃப் டிக்கை பற்றி யோசிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த டிக்லேயே நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ வந்து ஹாஃப் டிக் எங்கே வரும், எதை அடுத்தடுத்த டிக்கில் டைப் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைஃபன் அடிக்கிறீங்க இல்லையா, அந்த ஹைஃபனை வந்து சில பேர் எண்றீங்க. அப்படி எண்ணும்போது ஒரு ஹைஃபன் கம்மியாக இருக்குன்றதுக்காக திரும்ப ஒரு ஹைஃபனை போட்டு டைப் பண்ணுறீங்க. நமக்கு தேவை 10 to 75 வரையுமே நம்ம என்ன பண்ணணும், ஹைஃபன் போடணும் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால். லெட்டரில் நீங்கள் ஹைஃபன் அடிக்கிறீங்கன்னா 10 to 70 தான். இப்போ 75 வரையும் நம்ம அடிக்கிறது 75ல் போய் பார்க்கும்போது எனக்கு ஹைஃபனே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இல்லாத மாதிரி இருக்குன்றதுக்காக நீங்கள் திரும்ப ஹைஃபன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஹைஃபன் போட்ட உடனே மார்ஜின் எங்கே போயிரும்னா 76க்கு போயிடும். ஸோ 76க்கு போச்சுன்னா அது தப்பு தான். சரிங்களா? நம்ம மார்ஜின் அளவு எந்த மாதிரி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம், 10 to 75 தான் கணக்கு. லெட்டர் அப்படின்னா 70 தான் கணக்கு. ஸோ நம்முடைய மார்ஜின் அளவு அந்த ரெட் கலர் முள்ளு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக 70 அல்லது 75ல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போகிறவங்க எல்லாருமே ரேப்பர் எப்படி ஃபில் பண்ணுறது, பேப்பர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு முழிச்சிட்டு இருக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம், மிஷின் ப்ராப்ளம், எனக்கு ஃபில்அப் பண்ண தெரியல, ரேப்பர் மேக்ஸிமம் ரேப்பர்லாம் ஃபில் பண்ண சொல்லி தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு புதுசாக வித்தியாசமாக தெரிஞ்சது அப்படின்னா அங்கே இருக்க சூப்பர்வைசர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி மிஷின் ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே சூப்பர்வைசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அது மால் ப்ராக்டிஸில் மாதிரி வந்துடும். ஏன்னா உங்களுடைய மிஷினோட ஃபாண்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். வேறொரு மிஷினில் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால நாம் என்ன சொல்வோம் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அங்கே இருக்கவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அந்த பேப்பரில் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டி கொடுங்க, டைப் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். செகண்ட் பேப்பருக்கு நீங்கள் சொல்லிவிட்டு சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாறி உட்காரலாம். ஆனால் ஃபஸ்ட் பேப்பருக்கு அப்படி பண்ண முடியாது. அதனால் ஸ்பீட் போயிட்டே இருக்கும். நீங்கள் டக்குன்னு பேப்பர் எடுத்துகிட்டு இன்னொரு மிஷினில் டைப் பண்ணி முடிச்சுட்டு பேப்பரை கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி சூப்பர்வைசர்கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேப்பரை கட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வேல்யூ பண்ணுறது எல்லாமே நாம் போய் ஆஃப்லைனில் தான் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு 2 டேஸ் அல்லது 3 டேஸ் போய் நம்ம பேப்பர் வந்து அங்கே வேல்யூ பண்ணிவிட்டு வருவோம். இப்போ வந்து பேப்பர் வேல்யூஷன் என்ன பண்ணிட்டாங்க, டிஜிட்டல் மயமாக்க போகிறாங்க. அதனால் சிஸ்டத்தில் தான் கரெக்ஷன் பண்ண சொல்ல போகிறாங்க. இந்த செஷன்லேருந்தே அது ஆரம்பிக்க போகுது. செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்தே நம்ம பேப்பர் வந்து ஆன்லைனில் உங்கள் பேப்பரை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேப்பர் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த தடவை ரிசல்ட்டு கொஞ்சம் வேகமாகவே வந்துரும்னு தான் நினைக்கிறோம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த தகவல் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆன எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆஃப்லைனில் போய் தான் நாங்கள் வேல்யூ பண்ணிகிட்ருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிஜிட்டல் வைஸாக நமக்கு உங்களுடைய பேப்பர் எல்லாத்தையுமே சிஸ்டத்தில் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. நாம் அந்த சிஸ்டத்தில் உள்ளதை ஆன்லைனில் தான் இந்த தடவை திருத்துற மாதிரி வந்திருக்கு. இந்த செஷன்லேருந்தே அது ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற இடத்துல இதில் ஆக்சுவலாக சொல்லவே கூடாது. ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னா, ஒரு 45 தான் பாஸ் மார்க்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 43 எடுக்கிறீங்க, 44 எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த 1 மார்க் 2 மார்க்னால ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், திரும்ப அந்த பேப்பரை வந்து ரீவெல் பண்ணுவோம் எங்களுக்கு நாங்களே. அது அடுத்த பேப்பரை திருத்தினா எங்களுக்கு ஒரு வேலை முடியும். ஆனால் நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல. திரும்ப அந்த பேப்பரை வேல்யூ பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஹாஃப் மிஸ்டேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒரு ஜஸ்ட் பாஸாவது ஆகட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டிருப்போம். ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு 45 போட்டு விடுவோம். செகண்ட் கிளாஸ்லையாவது பாஸ் ஆகட்டுமே அப்படின்னு நினச்சி போட்டிருப்போம். ஆனால் இனிமேல் வந்து அதுக்கு வாய்ப்பில்லை ராஜாண்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சிஸ்டத்துலேயே ஆன்லைன்லேயே இப்போ எல்லாமே வேல்யூ பண்ணுறதுனால அதில் நம்ம எந்த ஒரு ரீவல்யூஷனுமே எங்களுக்கு நாங்களே பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படி நமக்கு பாஸ் ஆக முடியும்? அதாவது 2 மார்க்னால அந்த 1 மார்க்னால நான் ஃபெயில் ஆகிட்டேன். இந்த டிஎன்பிசியில் சொல்லுவாங்க. டிஎன்பிசி படித்த பசங்க எனக்கு அந்த 1 மார்க்கில் போயிடுச்சு, அந்த 2 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இனிமேல் இந்த டைப்ரைட்டிங் பண்ணுறவங்களுமே இதே சூழ்நிலைக்கு தான் வரப்போகிறீங்க. இதை நான் மிரட்டுறதுக்காக சொல்லலை, பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இந்த பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எப்போதும் போல் வேல்யூ நடக்காது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஸ்பீட் அடிக்கிறவங்க எனக்கு டைம் வரலேன்றதுக்காக, டைம் கொண்டு வரணுன்றதுக்காக ரொம்ப ஏனோ தானோலாம் டைப் பண்ணுறீங்க. சீனியர் தான் அந்த தப்பு பண்ணுறீங்க. ஸோ சீனியரில் ரொம்ப எல்லா பேப்பரையுமே ரொம்ப கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு லெட்டராக பார்த்து தான் திருத்துவாங்க. இப்போ அவங்களே டவுட்லேருந்தே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சார் அன்றைக்கி ட்ரைனிங் கொடுக்கும்போது சொன்னாங்க, ஒரே ஒரு
பேப்பரை வேல்யூ பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 20 பேப்பர் தான் திருத்த முடியும்ன்ருக்காங்க. நாங்கள் அசால்ட்டாக 50 பேப்பர் திருத்திட்டு அடுத்தவங்க திருத்தாமல் இருந்தாலும் அவங்க பேப்பரையும் வாங்கி நாங்கள் திருத்தி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த தடவை வந்து அப்படி இருக்காது, உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பேப்பர் வேல்யூஷன் அப்படிங்கிறது 20 டேஸ் அந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்.